ஹே காய்ஸ், லைஃப ஹாப்பியா வாழ்றதுக்கான வழி என்னன்னு தெரியுமா? என்ன ஸ்டார்டிங்ல இவ்ளோ முக்கியமான கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான அவசியமான கேள்வியும் கூட. ஆனா இதுக்கான பதில் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் மாறும். சில பேரு பணம் இருந்தா போதும்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேரு புகழ்னு ஃபேமஸான நபரா இருந்தா ஹாப்பியான லைஃப வாழலாம்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் விட நம்ம எல்லாருக்குமே இருக்க பொதுவான நம்பிக்கை, இன்னைக்கு யாரு கஷ்டப்பட்டு உழைக்க தயாரா இருக்காங்களோ அவங்க தான் ஃபியூச்சர்ல ஹாப்பியா இருக்க முடியும். ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் சக்சஸையும் ஹாப்பினஸையும் தரும். லைஃப ஜாலியா எடுத்துக்கிட்டா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படணும். இப்படி இந்த ஒரு கேள்விக்கான பதில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பாங்க. ஆனா உண்மையாவே இது ரெண்டு மட்டும் இருந்தா போதுமா? பணமும் புகழும் இருந்தா நீங்க ஹாப்பியா வாழ முடியுமா? இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கதான் இந்த பதிவு. நம்மளோட ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லைஃபுக்கான சீக்ரெட் என்ன? எந்த ஒரு விஷயம் நம்மளோட நீண்ட நாள் சந்தோஷத்துக்கு காரணமா இருக்க முடியும்? இத பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு ரிசர்ச் ஒர்க் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த ரிசர்ச்சுக்கு பின்னாடிதான் நம்ம பார்க்க போற அந்த சீக்ரெட்டுக்கான பதில் இருக்கு. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட அடல்ட் டெவலப்மெண்ட் செக்ஷன்ல ஒரு ஸ்டடி நடத்திருக்காங்க. ஸ்டடின்னு சொன்னதும் ஏதோ 10 பேர்கிட்ட இந்த கேள்விக்கான பதில கேட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். முழுசா 85 வருஷம், கிட்டத்தட்ட 724 பேர்கிட்ட இந்த ரிசர்ச் ஒர்க்க செஞ்சிருக்காங்க. என்ன ஆச்சரியமா இருக்கா? ஆமாங்க, இதுதான் வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ஸ்டடின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த கேள்வி அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். இதுக்கான பதிலும் அவ்வளவு முக்கியம். நம்ம ஹாப்பியா ஹெல்தியா வாழறதுக்கு என்ன தேவை? எந்த ஒரு விஷயம் நம்மளோட சந்தோஷத்தை தீர்மானிக்குது? இதுக்கான பதில் வேணும்னா இந்த லாங்கஸ்ட் ஸ்டடி அண்ட் ரிசர்ச் கண்டிப்பா தேவை. 1938 இந்த வருடத்துல டீனேஜர்ஸா இருந்தவங்கல இருந்து இந்த ஒர்க் இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்கு, அவங்க ஹெல்த் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, ஒவ்வொரு வருஷமும் அவங்க லைஃப்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்கு, ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஐடியாவே இல்லாதப்போ அவங்களோட இப்போதே நிலை என்ன, இப்படி எல்லா ஆங்கிள்லயும் இந்த ஸ்டடியை நடத்திருக்காங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரியான முக்கியமான ரிசர்ச் ஒர்க் எல்லாமே பாதியில ஸ்டாப் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. சில சமயம் அதுக்கான ஃபண்ட் இல்லாம போகலாம், இல்லனா அந்த ரிசர்ச் செய்யறவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்லாம போகலாம், சரியான முறையில அவங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் கிடைக்காம போகலாம். இப்படி பல காரணங்கள் இருக்கப்போ இந்த ஒரு ஸ்டடியை மட்டும் தொடர்ந்து இத்தனை வருஷங்களா செஞ்சுக்கிட்டே வந்திருக்காங்க. அதுவும் பல ஜெனரேஷன்ஸை தாண்டி. இன்னும் அந்த 724 பேர்ல 40 பேர் உயிரோட தான் இருக்காங்க. அவங்களோட லேட் 90ஸ்ல 100 வயசை தாண்டவங்க கூட இதுல இருக்காங்க. லக்கியா அவங்களோட லைஃப அனலைஸ் பண்ண முடிஞ்சதாலதான் லைஃப பத்தின அந்த கேள்விக்கான பதில் நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த ஒரு சிம்பிளான கேள்விக்கு பின்னாடி இவ்ளோ வருஷம் உழைப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். 2 குரூப்ஸா இந்த ரிசர்ச் ஒர்க்க செஞ்சிருக்காங்க. ஒன்னு 1938ல ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்தவங்க. அவங்க படிப்பை முடிச்சதும் செகண்ட் வேர்ல்டு வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இன்னொரு குரூப் பாஸ்டன்ல சேர்ந்த சில பேரு. இவங்க எல்லாருமே கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. அதாவது இவங்களோட சைல்ட்ஹுட் அவ்வளவு ஹாப்பியானதா இருக்காது. சாப்பாடு, இருக்கிற இடம் எல்லாமே ரொம்ப சிரமப்படுற ஸ்டேட்டஸ்ல இருந்தாங்க. இப்படி 2 ஆப்போசிட் ஸ்டேட்டஸ்ல இருந்த மக்கள் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ண இந்த ரிசர்ச் ஒர்க்க அவங்களோட அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆமாங்க, அந்த 724 பேரோட அடுத்த ஜெனரேஷன்ல இருக்க 2000 பேருக்கிட்டே இந்த ஸ்டடி கண்டினியூ ஆகுது. இவங்க எல்லாருமே அந்த 724 பேரோட குழந்தைங்க. இந்த அளவுக்கு இந்த ரிசர்ச் ஒர்க் அவ்வளவு முக்கியமா இருந்திருக்கு, இப்பவும் இருக்கு. வெறும் டீனேஜர்ஸா இருந்த இந்த 724 பேர் அவங்களோட ஃபியூச்சர் லைஃப்ல டாக்டர்ஸ், லாயர்ஸா, ஃபேக்டரியில ஒர்க் பண்றவங்களா, அவ்வளையே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட பிரசிடென்டா கூட ஆகிருப்பாங்க. இன்னும் சில பேர் ஆல்கஹால் மாதிரியான கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையானவங்க. இப்படி ஒவ்வொரு மனிதரும் அவங்க வாழ்க்கையோட திசையவே மாத்திக்கிட்டாங்க. இவங்க யாருமே அவங்களோட லைஃப் இப்படிதான் இருக்க போகுதுன்னு பெர்ஃபெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாத நிலையில தான் இருந்தாங்க. இந்த ஸ்டடி ஒர்க் இன்னும் 85 இயர்ஸுக்கு அப்புறம் கூட கண்டினியூ ஆகுதுன்னு சொன்னா அதுதான் ஆச்சரியமான விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இவ்ளோ பெரிய வேலையை இவ்ளோ கன்சிஸ்டன்டா இத்தனை வருஷம் செய்ய முடிஞ்சா அதுவே ஒரு பெரிய சாதனை தானே. அப்படி பல தலைமுறைகளா செஞ்ச அந்த ஆராய்ச்சியில கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்ன, வாங்க பார்க்கலாம். இந்த ரிசர்ச்சை பல செட் ஆஃப் கொஸ்டின்ஸோட சின்ன இன்டர்வியூ மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டீனேஜர்ஸ் கிட்டையும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டையும் சில பேசிக்கான கேள்விகளோட ஸ்டார்ட் பண்ண இந்த ரிசர்ச் ஒர்க்ல வருடங்கள் ஆக ஆக ஒவ்வொரு விதமான கேள்விகளோட அந்த 724 பேரையும் தனித்தனியா இன்டர்வியூ பண்ண ஆட்கள் இருந்தாங்க. வருஷம் ஆக ஆக கேள்விகளோட போக்கு மாறிக்கிட்டே இருந்துச்சு. முதல்ல எல்லாத்துக்குமே ஆர்வமா பதில் சொன்னவங்க அவங்களோட ஓல்ட் ஏஜ்லயும் இதே மாதிரியான கேள்விகளை கிட்டப்போ, நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய செலிபிரிட்டியோ இல்ல, ஃபேமஸான ஆளோ இல்ல, அப்புறம் ஏன் என்னோட லைஃப பத்தி தெரிஞ்சுக்க இவ்ளோ ஆர்வமா இருக்கீங்க? இந்த மாதிரியான சலிப்பான பதில் தான் கிடைச்சது. இருந்தாலும் அந்த டீம்ல இருந்தவங்க கொஞ்சம் கூட கிவ் அப் பண்ண நினைக்கவே இல்ல. நம்ம மனிதர்களோட வாழ்க்கைய பத்தின தீவிரமான ஆராய்ச்சியில அவங்களோட ரோலை உணர்ந்து செயல்பட்டாங்க. ஆனா இந்த சலிப்பான பதில் கிடைச்சது அந்த ஒரு பாஸ்டன் குரூப் மக்கள் கிட்ட இருந்து மட்டும்தான். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சு வேலைக்கு போன அந்த இன்னொரு குரூப்ல இந்த ப்ராப்ளம் இல்ல. அவங்க எப்ப எந்த கேள்வியை கேட்டாலும் அதுக்கு பொறுப்பான முறையில ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. இது வெறும் கேள்வி பதிலா மட்டும் இல்ல, அவங்களோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ், ஸ்கேனு, மெடிக்கல் ரிப்போர்ட், அவங்க பசங்களோட ஒப்பீனியன், அவங்க பேரண்ட்ஸ் பத்தின ஃபீட்பேக்ஸை வீடியோ டேப் பண்றது,
அவங்களோட லிவிங் ஸ்டைல் அண்ட் அவங்க கண்டிஷனை சர்வே பண்றதுன்னு ஒரு மனிதனோட கம்ப்ளீட் ஸ்டடியா இருந்துச்சு. இந்த ரிசர்ச்ல இருந்த அந்த மனிதர்களோட வைஃப்ஸ் கூட இந்த கேள்விகளோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து ஆழமான அர்த்தத்தை உணர்ந்து இந்த ஆராய்ச்சியில அவங்களும் கலந்துக்க விருப்பம் இருக்குன்னு சொன்னாங்க. வெறும் டீனேஜர்ஸ் பத்தின இந்த ரிசர்ச் பின்னாடி அவங்களோட டோட்டல் ஃபேமிலிக்கு ஒரு ரிவ்யூ ரிப்போர்ட் மாதிரி ஆச்சு. இதுக்கு பின்னாடி பல பேரோட சின்சியரான முயற்சியும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். எல்லாம் சரி, இவ்வளவு வருஷம் டைம் எடுத்து இத்தனை விதமான கேள்விகளை கேட்டு கிட்டத்தட்ட 1,00,000க்கு பக்கம் ரிப்போர்ட்டை எழுதி அப்படி என்னதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க? உங்களுக்கும் அதை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்குல்ல? இவ்ளோ வருஷம் உழைப்புக்கு பின்னாடி இத்தனை பேரோட லைஃப்ல இருந்து லைஃப ஹாப்பியா ஹெல்தியா வாழ பணம், புகழ், நல்ல ஸ்டேட்டஸ் இதெல்லாம் தேவையே இல்ல. ஒரு மனிதன் ஆரோக்கியமா நிம்மதியா சந்தோஷமா வாழ ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை ஒன்னே ஒண்ணுதான், நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ். ஆமாங்க, நல்ல உறவுகள் இருந்தா ஒரு மனிதன் எப்பவும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம். என்ன சொல்றீங்க? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு கேக்குறவங்களுக்கும் இதெல்லாம் ஃபேக்குங்க, சும்மா எங்களை ஏமாத்த இப்படிதான் ஹார்வர்ட் ரிசர்ச் அது இதுன்னு கதை விடுவீங்க. பணம் தாங்க வேணும், இல்ல நல்ல லைஃப் ஸ்டைல் இருந்தா கூட போதும், அதுவும் இல்லையா ஒரு நல்ல ஜாப் இருந்தா போதும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஐடியா இருக்கலாம், லைஃப் பத்தின புரிதல் மாறலாம். ஆனா இந்த ரிசர்ச் முழுக்க முழுக்க ரியல் லைஃபை பேஸ் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட இன்டென்ஷன், தேவை இதெல்லாம் எப்படி மாறி இருக்கு, அவங்களோட ஃபேமிலி அவங்கள எப்படி ட்ரீட் பண்றாங்க, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எடுத்த முடிவு. ஏனோ தானோன்னு பொதுவான ஒரு ரேண்டமான முடிவில்ல. 85 வருடம் ஒரு மனிதனோட லைஃப்ல என்னெல்லாம் நடந்திருக்கும் யோசிக்கவே முடியல. காதல், நட்பு, குழந்தைங்க, முக்கியமா சில இழப்புகள், தோல்விகள், வெற்றி, அதுல கிடைச்ச புகழ், பெருமை, அவங்க சம்பாதிச்ச பணம், ஸ்டேட்டஸ் இதெல்லாம் மீறி கடைசியா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் அவங்களோட நிலையான சந்தோஷத்துக்கு காரணமா இருந்திருக்கு. இதுல ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தின 3 முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சொல்ல போனா அந்த 3 தான் ஒரு மனுஷனுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் எவ்வளவு முக்கியம்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட், சோஷியல் கனெக்ஷன்ஸ். குடும்பத்தை தாண்டி ஒரு மனிதன் சோஷியலா எப்படி கனெக்டடா இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், கலீக்ஸ், நெய்பர்ஸ்னு க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றாங்க, இதை பொறுத்துதான் அவனோட சந்தோஷம், நிம்மதி இதெல்லாம் மாறுது. தனிமையை விரும்புற இல்ல தனியா இருக்க வேண்டிய சூழல் இருக்க பலரும் அந்த கொடுமையான லைஃபை எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழறாங்கன்னு இந்த சர்வேல கிளியரா தெரிஞ்சிருக்கு. அதுவும் முதுமையின் தனிமை, அது ரொம்பவே கொடுமையா இருக்கும். பேசுறதுக்கும் ஷேர் பண்றதுக்கும் ஏகப்பட்ட விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்க ஒரு வயசான மனிதனுக்கு அதை சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் ஆள் இல்லைன்னு புரியும் போது அது தர வலி ரொம்பவே தாங்க முடியாததா இருக்கும். என்ன தாத்தா ஏதாச்சும் உளறிட்டே இருக்க, அப்ப இந்த மாதிரி எல்லாம் இப்ப இல்ல, எல்லாம் மாறி போச்சுன்னு சிம்பிளா அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா எந்த காலத்திலயும் மனிதனோட உணர்வுகளும் ஒரு துணையோட அன்பும் அக்கறையும் எல்லாருக்கும் தேவைங்கிறது நிலையான ஒண்ணா இருக்கு. யாரெல்லாம் சோஷியலா கனெக்டடா இருக்காங்களோ, பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கூட, அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட, கூட வேலை பார்த்தவங்க குரூப்னு எல்லா விதத்திலயும் கனெக்டடா இருக்காங்களோ அவங்க இன்னும் ஹெல்தியா ஹாப்பியா இருக்கிறதா இந்த சர்வேல சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரியான சோஷியல் கனெக்ஷன்ஸ்ல இன்வால்வ்டா இருப்பாங்க. வேலை செஞ்ச நாட்களை விட ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல தான் இன்னும் ஆக்டிவா ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நார்மலாவே அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் நல்ல விதத்துல இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதை தவிர இவங்களோட லிவிங் ஸ்டைலும் அப்டேட்டடா இருக்கு. டெய்லி மாறிக்கிட்டே வர இந்த உலகத்துல அந்த எல்லா மாற்றங்களுக்கும் ஈடு கொடுத்து அவங்கள கொஞ்சம் ஸ்லோவா அந்த மாற்றங்களுக்கு தயார்படுத்திக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எக்ஸாக்டா மேட்ச் ஆக முடியலனா கூட ஓரளவுக்கு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ, ஐடியாஸை அப்டேட் பண்ண ரெடியாவே இருக்காங்க. இவங்களோட ஹாப்பி அண்ட் ஹெல்தி லைஃபுக்கான முதல் காரணம் இந்த சோஷியல் கனெக்ஷன்ஸ் மட்டும்தான். இவங்களோட லைஃப் ஸ்பேன் கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தனிமையான சூழல்ல தள்ளப்பட்ட சில மனிதர்கள், பழகுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமானவங்களா, அவங்களோட நேச்சரும் ரொம்ப ஹார்ஷா மாறி போய் ரொம்பவும் டாக்ஸிக்கான பீப்புளா மாறிடுறாங்க. இதனால அவங்கள சுத்தி இருக்கவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் இல்லைனா கூட அவங்களோட ஹெல்த் இது ரொம்பவே பாதிக்குது. வெறும் ஹெல்த் மட்டும் இல்ல, அவங்களோட பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் கூட நெகட்டிவ்ல போக ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் ஏஜ் மட்டும் காரணம் இல்ல. சில பேருக்கு மிடில் ஏஜ்னு சொல்லப்படுற 40-50 வயசுல இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. யாருக்கெல்லாம் தனிமை ரொம்ப பிடிக்குது, அதுதான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன் நினைக்கிறாங்களோ அவங்களோட ஹெல்த் மட்டும் இல்ல, பேசிக்கான ஹாப்பினஸ் கூட இல்லாம போகுது. இதெல்லாமே அவங்களோட இந்த மிட் ஏஜ்லயே ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ஒரு முக்கியமான ரிப்போர்ட் என்ன தெரியுமா? இந்த சர்வே செஞ்ச 3ல் ஒருத்தர் இந்த மாதிரியான தனிமை சூழல்ல இருக்காங்க. அவங்களுக்கு எந்த சோஷியல் கனெக்ஷன்ஸ்லயும் இன்வால்வ்மெண்ட்டோ இல்ல விருப்பமோ இல்லாத மனிதர்களா இருக்காங்க. மிட் ஏஜ் மட்டும் இல்ல, யங்ஸ்டர்ஸ்ல கூட இது 3ல் 2 பேர்னு கணக்குல இருக்கு. சோ யாரெல்லாம் ஒரு சோஷியல் பாண்டிங்கை கிரியேட் பண்றாங்களோ, அடிக்கடி ஒரு மீட்டிங் இல்ல கேதரிங்ஸ்ல கலந்துக்கிற பழக்கத்தோட இருக்காங்களோ அவங்களோட ஹெல்த்லயும் மைண்ட் ஹாப்பினஸ்லயும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியுது. இப்போ அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோமா? ஓகே, அப்ப என்கிட்ட பல ஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கு. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்காவது கால் பண்ணி பேசிடுவேன். ஒரு 5 பேராவது நேர்ல மீட் பண்ணிடுவேன். காஃபி ஷாப்பு, டீ கடைன்னு செம்ம ஜாலியா ஃபன்னா கதை பேசுவோம். அப்பப்ப டூரு ட்ரிப்னு போயிட்டு வருவோம். இப்ப நான் ஹாப்பியா ஹெல்தியா இருக்க முடியுமா? எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராதுல்ல? நிச்சயமா அவளை எக்ஸாக்டா சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த 2வது முக்கியமான விஷயமே அதான். உங்க கூட எத்தனை பேர் இருக்காங்கிறது முக்கியமே இல்ல, அவங்களோட உங்க ரிலேஷன்ஷிப் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, எவ்வளவு குவாலிட்டியான டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியுது, எத்தனை லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்ல அவங்களோட ரோல் இருந்திருக்கு. ஒரு ஃபெயிலியர்ல இல்ல ஒரு சக்சஸ்ல உங்களை தாங்கி பிடிக்கிற சப்போர்ட் பண்ற உறவுகளை கூட வச்சிருக்கீங்களா? இல்ல வெறும் டைம் பாஸுக்கு மட்டும் அவங்கள நீங்க யூஸ் பண்றீங்களா?
இதான் அந்த செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்கு. வெறும் சோஷியல் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்ல, உங்க கூட இருக்கவங்களும் இதுல வருவாங்க. ஒரு கான்ஃபிளிக்டான மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்கள விட டிவோர்ஸ்டு பர்சன்ஸ் ரொம்ப ஹாப்பியா ஹெல்தியா இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்காக ஹாப்பியா இருக்க எல்லாருமே டிவோர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரல, அது சரியும் இல்ல. இதெல்லாம் அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரீஸ்ல ஓகேவா இருக்கும். நம்ம நாடுகள்ல சரியா வராதுன்னு சொல்றவங்களுக்கு தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பை தாங்கி பிடிக்கிறத விட அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து உங்களுக்கான சந்தோஷத்தை தேடி போறதுல தப்பே இல்ல. கரியர், உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கான ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றதுன்னு உங்களோட உண்மையான சந்தோஷத்தை தர்றது எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஆனா இதுவே கான்ட்ராஸ்டா ஒரு நல்ல அன்பான அக்கறையான துணையோட இருக்க முடிஞ்சா அதுதான் உங்களோட ஹாப்பினஸுக்கும் ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கும் காரணமா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த சர்வேல இருந்த பல பேர்கிட்ட கேட்ட கேள்விகளை வச்சு இதுல எத்தனை பேரு ஒரு நல்ல ஹாப்பி மேரேஜ் லைஃப்ல இருக்காங்க, எவ்வளோ பேர் ஒரு சப்போர்ட்டிவான ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதை வச்சு இவங்களோட ஹெல்த் அண்ட் ஃபியூச்சர் லைஃப் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறதையும் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. பெரும்பாலும் அவங்களோட ஏஜ் இஷ்யூஸை தாண்டி அவங்க கூட இருக்க மனிதர்கள் கிட்ட எந்த மாதிரியான உறவுல இருக்காங்களோ அதை வச்சுதான் அவங்க ஹெல்த் கண்டிஷன் மாறி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது வயசாயிடுச்சு, அதனாலதான் இவ்வளவு ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு சொல்ற அவங்களோட மேரேஜ் லைஃப் அவங்க பார்ட்னர் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்துதான் அவங்க பிசிக்கல் பாடியிலயும் சில மாற்றங்கள் ஏற்படும்னு சொல்றாங்க. இதுக்காக உங்க பார்ட்னரை மட்டும் குறை சொல்லாம நீங்க அவங்க கூட என்ன மாதிரியான பாண்டிங்க ஏற்படுத்திருக்கீங்க அப்படின்னும் பாருங்க. உங்களோட எதிர்பார்ப்புகள், ஆசைகள், உங்களோட இன்ட்ரெஸ்ட் இதுக்கு ஒத்து போகக்கூடிய துணையை தேர்ந்தெடுங்க. லைஃப்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்க பார்ட்னர் கூட தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ உங்க மேரேஜ் லைஃபையும் லவ் லைஃபையும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபியூச்சரையும் சேர்த்து யோசிச்சு முடிவு செய்யணும். இந்த ஒரு குவாலிட்டியான ரிலேஷன்ஷிப் உங்களை எல்லா ஆஸ்பெக்ட்லயும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக காரணமா இருக்கும். இந்த மேரேஜ் பார்ட்னரை தாண்டி நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ற உறவுகளும் எப்படி இருக்கணும்னு நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. யார் கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, யார் உங்களோட பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் தருவாங்க, யார் உங்களுக்காக ஃபுல் சப்போர்ட்டையும் தர தயாரா இருப்பாங்க, இப்படி எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் யோசிச்சு முடிவு செய்யணும். இந்த ரிசர்ச் ஒர்க்கோட ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ யாரெல்லாம் அவங்களோட லேட் 40s 50sல ஹாப்பியான மேரேஜ் லைஃப்ல இருந்தாங்களோ, யாரெல்லாம் நல்ல மனிதர்களா, ஃப்ரெண்ட்ஸா, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல வச்சிருந்தாங்களோ அவங்களோட ஹெல்த்ல பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இருந்திருக்கிறத பார்க்க முடிஞ்சிருக்கு. அவங்களோட லேட் 60s and 70sல கூட அந்த ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸையும் தாண்டி உள்ளுக்குள்ள ரொம்ப ஹாப்பியா நிம்மதியான லைஃபை என்ஜாய் பண்ணிருக்காங்க. சப்போஸ் யாராவது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இல்லாம இருந்தா அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் இன்னும் மோசமான நிலைக்கு போறதையும் கவனிச்சிருக்காங்க. சோ உங்களோட கூட இருக்கவங்க கிட்ட உங்களுக்கு இருக்க பாண்டிங் தான் உங்களோட ஹெல்த்தை சரியா வச்சுக்கிறதுக்கான மெயின் ஃபேக்டரா இருக்கு. நெக்ஸ்ட், மூணாவது முக்கியமான விஷயம், எப்படி நம்ம பிசிக்கல் ஹெல்த்துக்கு இந்த நல்ல ரிலேஷன்ஷிப் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அதை விட நார்மல் பிரெயின் ஆக்டிவிட்டிஸையும் கரெக்டா யூஸ் பண்ணவும் உங்களோட ஐக்யூ லெவலை இன்க்ரீஸ் பண்ணவும் முடியுமா? என்னடா இது புது பொருளையா இருக்கே, கண்ணாடியை திருப்பினா எப்படி சார் ஆட்டோ ஓடும்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா ஓடும். ஏன்னா நம்ம லைஃபோட கண்ணாடியா இருக்கிறதே நம்மளோட உறவுகள் தான். அவங்க நம்மள எவ்வளவு ஹாப்பியா வச்சிருக்காங்க, நம்ம அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கோம், இதெல்லாம் தான் நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டுக்கு ரீசனா இருக்கும். எந்த மனசுல அமைதியும் சந்தோஷமும் அதிகம் இருக்கோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க மற்ற ஆக்டிவிட்டீஸ்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மாதிரியான நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடிஞ்சவங்களோட மெமரி பவர் கொஞ்சம் அதிகமா இருக்கிறத கூட அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல சப்போர்ட்டிவான பார்ட்னர் இருந்தா உங்களோட லைஃப்ல நடக்கிற எல்லா முக்கியமான விஷயங்களையும் கரெக்டா ரிமைண்ட் பண்ண முடியும். எல்லா ஹாப்பி மூமெண்ட்ஸையும் ஈஸியா நினைவுபடுத்தி பார்க்கலாம். ஆனா இதுவே ஒரு மோசமான ரிலேஷன்ஷிப்ல பல கான்ஃபிளிக்ஸோட ஒரு வாழ்க்கை நடத்துற நபரா இருந்தா முக்கியமான விஷயம் கூட இல்ல, ரொம்ப சின்ன சின்ன விஷயத்த கூட சரியா ஞாபகப்படுத்தி பார்க்க முடியாம கஷ்டப்படுவாங்களாம். அவங்களோட யூசுவல் வேலைகளை கூட கான்சென்ட்ரேட்டடா ஃபோக்கஸ்டா செய்ய முடியாம திணறுவாங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பிசிக்கல் பாடியை விட உங்க மென்டல் வெல்னஸுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உதவ முடியும்னு இந்த ரிசர்ச் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டோட சப்போர்ட், உங்க ரிலேட்டிவ்ஸ் கூட ஒரு குவாலிட்டியான டைம், அவங்களோட கஷ்டத்துக்கு உதவுறது, உங்களோட ப்ராப்ளமேட்டிக் டைம்ல அவங்க சப்போர்ட்டிவா இருக்கிறது, இப்படி ஒரு நல்ல உறவு உங்களோட மொத்த நல்வாழ்க்கைக்கும் காரணமா இருக்க முடியும். சரி, அப்ப சண்டையே போடாத உறவு தான் நல்ல உறவுகள்னு அர்த்தமா? கண்டிப்பா இல்ல. இந்த சர்வேல பார்த்த பலருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கு, அப்பப்ப சண்டைகள் கூட வந்திருக்கு. ஆனா அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இம்பார்ட்டன்டா யோசிச்சதே இல்ல. அந்த ஒரு சின்ன இன்சிடென்டா நடந்த மாதிரி கூட அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸை ரிமைண்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. சரி, இதெல்லாம் இந்த காலத்துக்கு செட் ஆகுமா? இப்போ ஒரு ஓல்ட் ஏஜ்ல நிம்மதியா இருக்கிறதுக்காக இப்ப இவ்ளோ யோசிக்கணுமா? கண்டிப்பா உங்களோட எந்த உறவுகளும் வெறும் 5 இல்ல 10 வருஷம் கூட இருக்க போறது இல்ல. லைஃப் லாங் உங்க கூட டிராவல் பண்றவங்களா இருந்தா மட்டும்தான் அவங்க கூட குவாலிட்டி டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்களோட பிஹேவியரை மாத்தக்கூடிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா அவங்களோட நீங்க பழகுற பீரியட் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். அப்போதான் உங்களை பத்தின முழு புரிதல் அவங்களுக்கு ஏற்படும். இந்த புரிதலும் அன்பும் அக்கறையா மாறும். அதுதான் உங்களோட நிலையான நிம்மதியான லைஃபுக்கு ரீசனா இருக்க முடியும். இப்போ நீங்க 20 இல்ல 35 ஏன் 40 ஏஜ் குரூப்பை சேர்ந்தவங்களா இருந்தாலும் கூட லாஸ்டா நீங்க யார் கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு யோசிச்சு பாருங்க. கடைசியா மொபைல் போன் இல்லாம யார் கூட சீரியஸா நேரம் போறதே தெரியாம பேசிட்டு இருந்தீங்க? கடைசியா ஒரு லாங் வாக் யார் கூட போனீங்க? ஒரு நல்ல ஃபேமிலி டின்னர் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சிரிச்சு பேசி சாப்பிட்டீங்க. இதெல்லாம் உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸா இருந்திருக்கணும். ஆனா இப்போ இதெல்லாம் ஏதோ ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ்னு சொல்ற அளவுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களோட நேரம் செலவு பண்றதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்காமலே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். லைஃபே மெஷின் மாதிரி இன்புட் அவுட்புட்னு டெக்னிக்கலா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்.
லைஃப் ரொம்ப ஈஸியா ஹாப்பியா மாத்துறது நம்ம கூடவே இருக்க உறவுகள் தான். அவங்க தான் நம்மளோட எல்லா ஹாப்பினஸ்க்கும் கஷ்டத்துக்கும் காரணமா இருக்காங்க. அவங்களோட உங்களுக்கு இருக்க புரிதல் தான் உங்களோட வாழ்க்கையவே மாத்துது. உங்க லைஃபை இன்னும் அர்த்தமுள்ளதா மாத்துது. ஒரு 60-70 வயசுக்கும் மேல உங்களோட லைஃபை இன்னும் ஹாப்பியா ஹெல்தியா வச்சுக்க இப்ப இருந்தே அதுக்கான முயற்சிகளை செஞ்சாகணும். ஃபினான்ஷியலா எப்படி ஃபியூச்சருக்கு பிளான் பண்றோமோ அதை விட இன்னும் ஒரு படி அதிகமா யோசிச்சு நம்ம உறவுகளையும் பலப்படுத்துற வேலைகளை செய்யணும். ஏதோ அமெரிக்கால நடந்த ரிசர்ச்சுக்கும் இங்க இருக்க நமக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்காம ஒரு அமெரிக்கனுக்கே நல்ல சோஷியல் ரிலேஷன்ஷிப் எவ்வளவு தேவைன்னு புரியறப்போ குடும்பம், நல்ல உறவுகள், நண்பர்கள்னு ஒரு கூட்டமா சேர்ந்து சமூகமா வாழற நம்மள போல நாட்டுக்கும் அது எவ்வளவு முக்கியமானதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. யுனைட்டி இன் டைவர்சிட்டின்னு இந்த உலகத்துக்கு சொல்லி கொடுத்ததே நம்ம தான். அப்போ குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ், உறவுகள்னு நம்ம கூட இருக்கவங்களோடையும் அந்த கான்செப்டை யூஸ் பண்ண கத்துக்கணும். அவங்களோட இணக்கமா நல்ல உறவை மெயின்டைன் பண்ண முடிஞ்சா உங்க ஃபியூச்சர் மட்டும் இல்ல இப்ப இருக்க லைஃபும் ஹாப்பியா ஹெல்தியா பாத்துக்க முடியும். உங்களோட ஹெல்தியான ஹாப்பி லைஃப்க்கு இந்த சோஷியல் அண்ட் பர்சனல் பாண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்க கூட இருக்கவங்கள நீங்க நல்லா பாத்துக்கோங்க. உங்க லைஃப் ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்கும். இந்த பெஸ்டான கான்டென்ட்டை நாங்க கொண்டு வர்றதுக்கு நிறைய டைம் எடுத்து ரிசர்ச் பண்றோம், எஃபோர்ட் போடுறோம். எங்களோட இந்த ஆடியோஸை நீங்க என்ஜாய் பண்றீங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். உங்களோட என்கரேஜ்மெண்ட் இருந்தா எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ எங்களோட யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனால உங்க சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு இருக்கும். பிளஸ் உங்களுக்கு நாங்க பண்ற கான்டென்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கணும் எங்களுக்கு புரியும். நாங்களும் இன்னும் சூப்பரான கான்டென்ட்ஸை கொடுக்க ஆரம்பிப்போம். சோ உடனே நம்ம யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.